நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா இந்த வீக்கெண்டு கமருதீனுக்கு ரோஸ்ட் இருக்கோ இல்லையோ, பார்வதிக்கு ஹெவியான ரோஸ்ட் இருக்குன்னு. பார்வதியை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஷூட்டிங்ல இந்த அப்டேட் வருது. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது பார்வதி இதுக்கப்புறம் எழறதுக்கே ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தர்மடி உழுதாங்க, போட்டு கிழிக்கிறாரு. அதுவும் இந்த மைக்கு மேட்டர்ல பார்த்தீங்கன்னா மொத்த வன்மத்தையும் கொட்டிட்டு இருக்காரு. வன்மம்னு சொல்ல முடியாது, கோவத்தை, மொத்த கோவத்தையும் கொட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காண்டு இருந்தது. அந்த மொத்த காண்டையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கொடுத்துட்டு இருக்காரு. சார் உங்ககிட்ட விட்டுறேன், என்னால் முடியாது, நீங்களே அடிச்சு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்ல திருத்துங்க, இல்ல வெளியே துரத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு போல. அதனால பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபுல் ஃபோர்ஸா இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருதுங்க. பார்வதி என்னம்மா உனக்காமா, நீ யாருக்குமே போயிட மாட்டியம்மா, உன்னை என்னம்மா இப்படி பயமுறுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ என்ன மேட்டர் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, இந்த கமருதீன் பார்வதி 2 பேருக்குமே எனக்கு ஹெவி ரோஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. ரோஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் வந்து யாருக்கு ஹெவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், கமருதீனுக்கு அடுத்தடுத்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா, அதுக்கு இன்னும் வரல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரியாரிட்டி கேஸ் வந்து மைக் கேஸ் தான். ஸோ அதை வச்சு நான் தான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour எபிசோட் அதிலே ஓடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்வதி தான் வச்சு மேலே வச்சு பொழக்கிறாங்க, கமருதீன் அது கீழே தான் இருக்காரு. ஏன்னா பார்வதி எதுக்கு மெயினாக அடிக்கிறாங்கன்னா, அவங்க இன்டென்ஷனாக பண்ணாங்க. ஆக்சுவலாக கமருதீன் வந்து மைக்கை மறைக்கிறானோ இல்லையோ, பார்வதியாக போயிட்டு வாண்டடா கமு மைக்கை மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க மைக்க மூடுறது இல்லாம ஆப்போசிட்ல இருக்கவங்க மைக்கையும் மூடுவாங்க. ஏன்னா அது பார்வதிக்கு வந்து ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. ஏன்னா அவங்க பேசுறதுல முக்காவாசி 18+ இருக்குது, கால்வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான ஏதாவது சொல்றாங்களே. என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது பிக் பாஸ், என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஐ கான் கண்ட்ரோல் பிக் பாஸ் அப்படின்னு நம்ம நேத்தியே சொல்லியிருந்தாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியலையா, வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாதான். ஸோ அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால எல்லாத்தையும் பேசுவாங்க, ஆனால் மைக்கை மறைச்சிக்கிட்டு பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் பார்வதிக்கு ஃபோக்கஸ் வச்சு விஜய் சேதுபதி கிழிச்சிருக்காரு. அப்படி உன்னால் இருக்க முடியலன்னா வெளியே கிளம்பிடு, எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு இது தேவையான்னு கேட்டால் இது பத்தாது, இன்னும் அதிகமாக பொழக்கணும், அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா பிக் பாஸ் இந்த ஷோக்கு சில ரூல்ஸ் ஒன்று இருக்கு, ஓகேங்களா. அந்த ஷோக்குள்ள வந்துட்டு மைக்கை வந்து நீ வந்து கலட்டி வச்சாலே தப்புன்றாங்க. நீ வந்து போட்டுட்டு இருக்க அந்த மைக் கேப்சூலை மட்டும் மூடிக்கிற அப்படின்றது எவ்வளோ பேர் தப்பு. ஸோ இது வந்து ஒரு தடவை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. பிக் பாஸ் அவரே ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங் கொடுக்க சொல்ல என்ன சொல்றாரு, உங்களுக்கு வந்து எத்தனை முறை சொல்றது, 10 தடவை கிட்ட நான் வார்னிங் கொடுத்துட்டேன், அப்படி இருந்தாலும் நீங்க திரும்பி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு, வார்னிங்கும் கொடுக்குறாரு. திருப்பியும் அதை சொல்லியும் திருப்பி பார்த்தீங்கன்னா நைட்டும் பண்றாங்க, காலையும் பண்றாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பால் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாரு, தூக்கின்னு போயிட்டாரு. ஸோ இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்தும் திருப்பி காலைல ஒர்க் அவுட் பண்ணும்போது மைக் கழட்டி வச்சுட்டு பேசுறீங்க. மைக்கை கழட்டி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் இந்த மாதிரி தான், எப்படின்னா மைக் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால ஒர்க் அவுட் பண்ணும்போது கழட்டி வைப்பாங்க, சில சமயம் பேசக்கூட செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லையே, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய கேஸ் ஒன்று வாங்கியிருக்கீங்க, அந்த கேஸே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேஸ் அவ்வளோ பெரிய கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி வந்து காலைல ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு மைக் கழட்டி வச்சுட்டு பேசுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அக்யூஸ்டாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இதில் அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நேற்று 1 hour எபிசோடில் இவங்க 2 பேரும் அந்த ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ளே போனாங்க பார்த்தீங்களா, அதை காமிக்கும் போதே நினச்சேன் இது வந்து கண்டிப்பாக டாப்பிக்காக மாறும் அப்படின்ற மாதிரி. அதை எடுத்து பேசுகிறாங்களாங்க. ஸோ அந்த 1 hour எபிசோடில் அவங்க போய் ஒன்று பண்ணாங்கல்ல, உள்ளே போய் கதவுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியலங்க. ஆனால் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் வந்து கமருதீனோட டிஷர்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கரெக்து. ஸோ அதை பார்க்கும்போது பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா அங்கே வந்து லிப்ஸ்டிக் கரை எப்படி போயிருக்கும், அதை ஷோல்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கரை இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது அங்கே இருட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல, நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த மேட்டரி எடுத்து கேட்குறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் அந்த இருட்டில் போய் என்னமா பேசுறீங்க. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பேசணும்னா அப்படி எப்படி சொல்றது, ஏதாவது தப்பாக ஏதோ பேசினா கூட சரி ஓப்பனாக பேசுங்க. நீங்கள் பேசுறது அது உங்களுக்கு அவ்வளோ வந்து பேசணும்னு தோணுதுன்னா அப்போ நீங்கள் அதை பேசுங்க. ஆனால் அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேசணும், ஆனால் பிக் பாஸுக்கும் தெரியாமல் மக்களுக்கும் தெரியாமல் சூசகமாக பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு இருட்டில் வச்சு மைக்கை பொத்திக்கிட்டு பேசணும். அப்படின்னா அப்போ என்ன, நீ கடைசி வரைக்கும் திருந்த வேலை அப்படின்றது அங்கேயே அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் மொத்தத்தையும் வச்சு செதுக்குறாருங்க. ஆக்சுவலாக எந்த நேரத்துலாம் அவங்க வந்து மைக்கு போடாமல் இருக்காங்க. அதே மாதிரி மைக்கை வந்து வாண்டடாக இந்த இன்டென்ஷனலாக போத்துனாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் போய் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்வதி மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணும்போது பார்வதிக்கு இருக்க கான்ஃபிடென்ட் என்ன தெரியுமா, விஜய் சேதுபதி வருவார், எப்பவும் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா 4 வார்த்தை என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கம்மா நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு விட்டுருவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வரக்கூடிய தகவல்களை பார்த்தா அப்படி இல்லைங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரித்து எப்படி சொல்றது, செதிலாக செதுக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸாக எடுத்து செதுக்குறாரா. ஸோ அதில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாயாவாக மாறுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஒரு வழி பண்றாருங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா பார்வதி நீ ஒரு வழி பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா பயம்ன்றது இருக்கணுங்க.
விஜய் சேதுபதி பார்த்து பயந்து வேணாம், பிக் பாஸை பார்த்து பயந்து வேணாம், அட்லீஸ்ட் வெளியே மக்கள் பார்க்குறாங்களே அந்த ஒரு பேசிக் விஷயத்துக்காவது பார்வதி பயந்து இருக்கணும். ஆனால் அவங்க அது கூட பயப்படல. எனக்கே அதான் ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது வரைக்கும் இப்படி ஒரு கண்டஸ்டன் நம்ம பார்த்ததே இல்லைடா. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா மீரா மிதுன் மாதிரின்னு ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இல்லைப்பா மீரா மிதுனோட பார்வதி மோசம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வனிதாவோட பார்வதி மோசம்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காயத்ரி கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் வந்தாங்களா காயத்ரி ரகுராம், ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் விட பார்வதி மோசம். ஸோ எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்து ஒருத்தவங்க மேலே நிற்கிறாங்கன்னா பார்வதாங்க. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்கு பயப்பட மாட்டாங்க, ஆனால் ஹோஸ்ட்டை பார்த்து பயப்படுவாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு பயம் இருக்கு. வீக்கெண்ட் அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இங்கே என்ன மேட்டர்னா இவங்களுக்கு எந்த பயமே இல்லை. வீக்கெண்ட்லனா விஜய் சேதுபதி என்ன வரட்டும் சார் என்ன சார் அப்படின்னு சிரிச்சா சமாளிச்சிருவோம் அப்படின்றது தான் பார்வதியோட இவ்வளோ நாள் கான்ஃபிடென்ட். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி மேலே இதுக்கு பெரிய தப்பு இருக்கு. அவர் இவ்வளோ நாளாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறன்னு வந்து வாரம் பார்த்தீங்கன்னா கழிவு ஊற்றுறதுல பிரோஜனம் இல்லை. நீங்கள் எவ்வளோ கழிவு ஊற்றினாலும் அன்றைக்கான எபிசோடு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு போயிடுவாங்க. இதுதானே பார்வதியோட நார்மலாக இதுதானே பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்களும் இதுக்கு திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறீங்க. ஒரு தடவை ஒருத்தரை அட்லீஸ்ட் நீங்கள் பார்வதி கூட பண்ண வேணாம். யாராவது ஒருத்தர் ரூல் பிரேக் ஒன்று பண்ணுறாங்கன்னா வெளியே அனுப்பிச்சு விட்ருங்க, கதவு வரது வெளியே அனுப்பிச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட் டைம் பயம் வரணும். இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வேஸ்ட் பண்ணுறமே அப்படின்ற பயம் வரணும். இதில் வேறு இந்த மனுஷன் போன வாரம் வந்து சொல்லிட்டு போகிறாப்புல உங்களை வந்து நான் ஃபினாலே ஸ்டேஜில் பார்க்கணும். அதில் வந்து இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து ஃபினாலே ஸ்டேஜில் இருப்போம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்களே ஒரு ஹோப் கொடுக்குறீங்க. அவங்க அவ்வளோ சூப்பர், நீங்கள் பிரமாதமாக ஒருத்தவங்க விளையாடிட்டு அவங்க நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னா கூட ஓகே, அதாவது உன்னை வந்து ஃபினாலே ஸ்டேஜில் பார்க்குறப்பா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஒருத்தவங்க மட்டமாக படுமட்டமாக கன்றாவியாக 18+ கண்டென்ட் கொடுத்துட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி உங்களை நான் ஃபினாலே ஸ்டேஜில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா அப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய தப்பு இருக்குது சார். நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றணும், ஷோ கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றதான் மொத்த பேரும் கருத்தாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி நீங்கள் ஓப்பனாக சொல்லுவீங்க ஃபினாலே ஸ்டேஜில் இவங்களை பார்க்கணும்? அப்போ நீங்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி போன வாரமே கேள்வி கேட்டிருந்தாங்க. விக்கலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்பட்டமாக ஒரு மாதிரி தெரியுற மாதிரி இருந்தது. விக்கல்ஸுக்கு இந்த பக்கெட் மேட்டர் தெரிஞ்சது. கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் திட்ட வேண்டிய இடத்துல உங்களுக்கு பெண்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாரு, அந்த இடத்துல தெரிஞ்சது. பார்வதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபினாலே ஸ்டேஜில் பார்க்கணும்னு சொன்னார்ல, அந்த இடத்துல தெரிஞ்சது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எதுக்காக இதை பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. விஜய் சேதுபதி உண்மையிலே இந்த பிக் பாஸ் ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா தயவு செஞ்சு போயிடலாம், வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷோவை பார்த்துட்டு பண்ணுங்க. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி எப்பெல்லாம் ஷோ பார்க்குறாரோ பார்த்துட்டு வராரோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் சூப்பராக பண்ணுறாரு. அது எப்போ ஷோ பார்க்குறாருனா மக்கள்லாம் கழிவு ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மனுஷன் தண்டம்பா வெத்துப்பா ஒன்றுமத்துக்கும் லாய்க்கலப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களா, இருங்க இப்போ போய் ஷோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷோ பார்த்துட்டு வீக்கெண்ட் வந்து பயங்கரமாக ரோஸ் பண்ணுவார். வேணா பாருங்களேன், இன்னைக்கு நம்ம பயங்கரமாக ஃபயர் விடுவோம். விஜய் சேதுபதி அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஃபயர் விடுவோம். அது வந்து வரக்கூடிய தகவல்கள் ரோஸ்ட்டை பார்த்தா அப்படி தான் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே நடக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 4 எபிசோடுக்கு ஒரு எபிசோடு நல்லா கொடுத்தா பார்த்தாது, 4 எபிசோடுமே நல்லா கொடுக்கணும். அது ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பார்வதிக்கு ரோஸ்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு, என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா அடி பலமா உழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்டரையும் எடுத்து கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மானங்கட்டிய கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் பார்வதி தாங்குவாங்களா ப்ரோ, என்ன ப்ரோ இந்த அடி உழுதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா தாங்குவாங்க. என்னங்க நீங்க இது, அதாவது எவ்வளவுதான் கழுவி ஊத்தினாலும் சரி, அதை வந்து அன்னைக்கு சண்டே நைட்டு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றவங்க தான் பார்வதி. இவ்வளோ நாள் அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம கிட்டத்தட்ட 69 நாள் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். பார்வதிக்கு இதெல்லாம் ஒரு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா ஒரு நைட்டு தூங்கி எந்திரிச்சா போதுங்க, மறுநாள் மறந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து வேற லெவல் சம்பவம். பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி அழ போறாங்களா, கதற போறாங்களா, இல்லை இவ்வளோ நாள் அழுததெல்லாம் போதும், ஆமா என்ன விஜய் சேதுபதி தானே திட்டினா திட்டட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக தாங்கி நிற்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.